ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இதுவரை நாம் நட்சத்திரங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது, 27 நட்சத்திரங்கள் வரிசையாக கிரகங்கள் வாரியாகவும் பார்த்தோம். 9 நட்சத்திரங்கள் என 3 கூறாக பிரித்து 27 நட்சத்திரங்களையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை முதல் சுற்று நட்சத்திரம் அசுவினி முதல் ஆயில்யம் வரையும், 2ஆம் சுற்று நட்சத்திரம் மகம் முதல் கேட்டை வரையிலும் முழுவதுமாக சென்ற வகுப்பு வரை கலந்தாலோசித்தோம். இன்றைய வகுப்பில் மூலம் முதல் ரேவதி வரை 3ஆம் சுற்று நட்சத்திரங்களை பற்றி கற்றுக்கொள்ள உள்ளோம். முதலில் வருவது மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரத்தை ஃபவுண்டேஷன் ஸ்டார் என்று வெஸ்டர்ன் நாடுகளில் கூறுவர். ஃபவுண்டேஷன் ஸ்டார். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது. இதனுடைய உருவம் நன்கு பரந்த வேர்கள். மூலம் என்றால் வேர் என்ற ஒரு பொருள் உண்டு. இதனுடைய புருஷார்த்தம் காம புருஷார்த்தம். ராட்சச கணம், பச்சர் என்ற வர்ணத்தை சேர்ந்தது. வாயு கிரகம், வாயு நட்சத்திரம், வாயுக்கள் சூழ்ந்த நட்சத்திரம். இதனுடைய மூர்த்தி பிரம்மா. விலங்கினம் ஆண் நாய். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பெயர்கள் ய, யோ, பா, பி என்ற உச்சரிப்புடன் இருப்பது மிகவும் சாலச் சிறந்தது. இப்போ இந்த நட்சத்திரம் எந்த வடிவத்தில் உள்ளது? ஒரு போர் வீரன் குதிரையில் வில் அம்பு தொடுத்து செல்வது போல் ஒரு உருவம் உள்ளது. அதுதான் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது. மூல நட்சத்திரம் இதனுடைய உருவம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக பணக்காரர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை மிகவும் நடுத்தர குடும்பத்திலோ அல்லது அதற்கும் கீழ் உள்ள குடும்பத்திலோ, தினமும் உழைத்து சாப்பிடும் குடும்பத்திலோ பிறந்திருந்தாலும் அவர்கள் பணக்காரராக, பணம் செல்வாக்கு படைத்தவராக வளருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது கம்மியா வச்சிருந்தா கூட பையில காசு வச்சிருப்பாங்க. சில பேருக்கு பையில காசே நிக்காது. இவங்க கம்மியாவே, ஒருவேளை ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் சம்பளம் அப்படியே இருந்தா கூட பையில 200 ரூபா வச்சிருப்பான், 100 ரூபா 150 ரூபா வச்சிருப்பான். அதை அடிப்படையாக வைத்து பணக்காரர், பணம் உள்ளவர் என்று சொல்லலாம். மனம் நிறைந்தவராக இருப்பார். மனம் நிறைந்தவர், மனசு அதாவது போதும் என்ற மனம் படைத்தவர், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவர், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார். மற்றவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளையும் என்று. இப்ப சில பேர் இந்த வேலை அலுவலகத்துல சில பேர் இன்னொருத்தர் போட்டு கொடுப்பாரு. அவனுக்கு எப்படியாவது வேலை உயர்வு கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒண்ணு செய்வார். அந்த மாதிரி நினைப்பெல்லாம் இல்லாதவர்கள் இவர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள். யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டார்கள். அந்த எண்ணம் இல்லாதவர்கள், உறுதியான கருத்துக்களை கொண்டவர்கள், தாராள சிந்தனை கொண்டவர்கள். மற்றவர்கள் இந்த மூல நட்சத்திரர்களை விரும்பி நேசிப்பார்கள். மூலம் நிர்மூலமாகும் என்ற ஜோதிட வாக்கு உண்டு. அதாவது மூலம் நிர்மூலமாகும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எதிர்க்க யாரும் இருக்க மாட்டார்கள். எதிரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள், எதிர்க்க யாரும் இருக்க மாட்டார்கள். அதுதான் நிர்மூலம் என்ற அர்த்தமே தவிர அனைத்தையும் அழித்து விடுவார் என்ற அர்த்தம் அல்ல. ரொம்ப பேர் மூலம் நட்சத்திரம் நிர்மூலமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிர்மூலம் என்றால் தம்மை எதிர்த்து யாரும் இருக்க மாட்டாங்க. மூல நட்சத்திரத்துல இருக்கிற பொண்ணுக்கு பொண்ணு எடுக்க மாட்டாங்க சில பேர். அது என்ன அர்த்தம்னா, அந்த பெண் தலை தூக்கி நிற்பாள் என்பதுதான் காரணம். இப்போ குடும்பத்துல மாமனார் மாமியாருடைய செல்வாக்கு இல்லாமல் போகும். இப்பெல்லாம் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை, எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி தான், தனித்த குடும்பங்கள் தான். அப்படின்னா அவங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. முன்னாடி காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தவங்களுக்கு 3 நட்சத்திர பெண்கள் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களை எதிர்த்து யாரும் இருக்க முடியாது. அப்ப வீட்டுல வயசுக்கு மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஒருவேளை அவங்க செய்யறது தவறா இருந்ததுன்னா இந்த பொண்ணு எதிர்த்து பேசுங்கிறதுனால மூலம் நிர்மூலம் ஆயிரும், இந்த பொண்ணை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அது தவறான மனப்பாங்கத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி ரொம்ப அனைவரும் தனித்தனியாக வாழும் தன்மை உள்ள கால சூழல்ல வந்துருச்சு.
அதனால இப்ப மூலா நட்சத்திரத்துக்கு பெரிய தடங்கல்கள் இருக்க கூடாது. அடுத்து இந்த மூலா நட்சத்திரம் பிறரால் விரும்பி நேசிக்கப்படுபவர்கள், நண்பர்களும் உறவினர்களும் மதிப்பும் மரியாதையுடன் பழகுவார்கள். நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு விரும்புவார்கள். பதட்டப்படாத பதட்டப்படாத அமைதியான சுபாவம் அவர்களுக்கு இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே தனுசு ராசியில் பிறப்பார்கள். தனுசு ராசி வந்து உபய ராசி. அதனால பொதுவாகவே உபய ராசியில் பிறப்பவர்களுக்கு பதட்டம்ங்கிறது ரொம்பவே இருக்காது. செவ்வாய் மட்டும் நல்லா இருந்தா போதும். பதற்றம், இந்த டென்ஷன் ஆகுறதெல்லாம் இருக்காது. இது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள். அந்த நட்சத்திரத்தின் தெய்வம் கீழே பார்த்தோம்னா ஒருத்தர் தூங்கி இருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கு. அதன் மேல் அந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வம், இந்த டயட்டி வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இதெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து வந்து மூலம்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது பூராடம். பூர்வாடம் இதைத்தான் வந்து சமஸ்கிருதத்துல பூர்வ ஆஷாத நட்சத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்விசிபிள் ஸ்டார்னு, இன்விசிபிள் ஸ்டார். அதாவது ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரியும், ஆனா நேரடியா பார்த்தா தெரியாது. ராமர் வந்து மறைந்து நின்று வந்து வாலியை தாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ராமர், ஏன்னா வாலி எல்லாமே எதுவுமே தெரியாம வரப்பட்ட ராமர் என்பவர் இருக்கார். முறைப்படி சண்டை போடுவார்னு நினைச்சிட்டு இருந்தாரு. மறைமுகமா இருந்து அழைக்க மாட்டார்னு நினைச்சு அவர் இருக்காருன்னு தெரியும். ஸோ அவர் மரத்துக்கு முன்னாடி இருந்ததோ ஏதோ ஒரு முறையில வந்து எல்லாருக்கும் தெரிந்தது. இருந்தாலும் தட் வி கால் ஆஸ் இன்விசிபிள் ஸ்டார். பூராடம் நட்சத்திரம் பூர்வ ஆசாதா இஸ் இன்விசிபிள் ஸ்டார். பூராடம் நட்சத்திரம் இதன் அதிபதி சுக்கிரன். இதனுடைய உருவம் பாத்தீங்கன்னா வில் அம்பு இருப்பது போல் ஒரு உருவம் உண்டு. இன்னொன்னு ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற பொருள் மாதிரியான ஒரு உருவம். இதனுடைய புருஷார்த்தம் மோட்ச புருஷார்த்தத்துல இருக்கு. மனுஷிய கணத்துல இருக்கு. மனுஷிய கணம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிராமின் வர்ணத்துல இருக்கு. வாயு, அதாவது ஏர் சூழ்ந்த நட்சத்திரம். அதனால் பூராடத்தில் பிறந்தவர்கள் காற்றிற்கு ஆதிபத்தியம் பெற்றவர்கள். இதனுடைய மூர்த்தி விஷ்ணு. விலங்கினம் ஆண் குரங்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அவனுடைய பெயர்கள் பே போ ஜாஜி என்ற உச்சரிப்பு வருவது போல் வைப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலியாகவும் கர்வமுடையவராகவும் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள். நண்பர்களிடம் மிகுந்த ஒட்டுதலாக இருப்பார்கள். விருப்பத்துக்கு இசைவான மனைவி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைப்பார்கள். உறுதியான கருத்துக்களை கொண்டவர்கள். குழந்தைகள் மற்றும் நண்பர்கள் மூலம் இவர்களுக்கு மனமகிழ்ச்சி எந்நேரமும் உண்டு. இது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான அடிப்படை பலன்கள். அடுத்ததாக நாம் காண இருப்பது உத்திரம் நட்சத்திரம். உத்திராடம் மூலம், பூராடம், உத்திராடம் மூன்றாவதாக இருப்பது. அதாவது வரிசையில பார்த்தோம்னா 21வது நட்சத்திரம். 21வது நட்சத்திரம் உத்தர ஆசாத நட்சத்திரா, உத்தராடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. யூனிவர்சல் ஸ்டார் ரொம்ப முக்கியமானது. யூனிவர்சல் ஸ்டார். இதனுடைய அதிபதி சூரியன். இது மோட்ச புருஷார்த்தத்துல வருது. மனுஷிய கணத்துல உண்டு. சத்திரிய வர்ணத்துல வர்றாங்க. இதுவங்களும் இந்த பஞ்சபூத தத்துவத்துல வாயு தத்துவத்தில் இருக்காங்க. இதனுடைய மூர்த்தி வந்து அதி தெய்வம் வந்து சிவன். இதனுடைய விலங்கினம் வந்து மங்கூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரினம், ஆண் மங்கூஸ் என்று சொல்லக்கூடியது. இதனுடைய இந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து பிறந்தவர்கள் வே போ ஜா ஜி என்ற உச்சரிப்பை பெயருடன் வருவது போல் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடமைப்பற்றுடன் இருப்பார்கள். கீழ்ப்படிந்து நடப்பார்கள். நல்ல குணம் படைத்தவராக இருப்பார்கள். பல நண்பர்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் நன்றியுடையவர்கள்.
அன்புள்ளம் நிறைந்தவர்கள். இவங்களுக்கு கிடைத்த உதவிக்கு நன்றி கடன் செலுத்துவார்கள். ரிட்டர்ன் வந்து ஒரு ஹெல்ப் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி அதை கரெக்டா பண்ணணும்னு நினைப்பாங்க. மிகுந்த தந்திர புத்தியுடைய சாமர்த்தியசாலியாகவும் இருப்பார்கள். அனைத்து முயற்சியிலும் வெற்றி காண்பவராகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பல செல்வந்தர்களை தெரிந்திருக்குமா? உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பல செல்வந்தர்களை தெரிந்திருக்கும். இவர்களுடைய எம்ப்ளாயர், அதாவது முதலாளிகள் என்று சொல்லக்கூடிய எம்ப்ளாயர், இவர்களை மதித்து மதித்து நடத்துவார்கள். சும்மா வா போன்னு ஒரு கிளரிக்கல் ஒர்க் மாதிரி கொடுத்தாம இவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இசையிலும் நடனத்திலும் இவர்களுக்கு அபார ஆசை உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவைகள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அடிப்படை பலன்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது திருவோணம் நட்சத்திரம். இது வந்து மகாபலி சக்கரவர்த்தியுடைய அவதாரத்துல நம்ம வாமனர் அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியுடைய கர்வத்தை அடக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அவதாரம். இந்த அவதாரம் நிகழ்ந்தது திருவோணம் நட்சத்திரம். இந்த அவதாரங்கள்லேயே மிகவும் சிறப்பான அவதாரம் வாமன அவதாரம் என்று கூறுவார்கள். அதனால் திருவோணம் என்பது பெருமாள் நட்சத்திரம்னே சொல்லி பழக்கமாயிருச்சு. திருவாதிரை வந்து நடராஜர் நட்சத்திரம். அதே மாதிரி திருவோணம் வந்து பெருமாளுடைய நட்சத்திரம். அதுல வாமன அவதாரம் எடுத்தார். அதனாலேயே இந்த 3 அடியால் பூ உலகை அனைத்து விண்வெளியை அளந்தார். பூ உலகையும் இணைத்து அனைத்து விண்வெளியையும் அளந்தார் என்பதால் இந்த நட்சத்திரத்துடைய அமைப்பு பக்கத்திலே பார்த்தோம்னா 3 பாதங்கள் வைத்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதனுடைய அதிபதி, திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். இவர் அர்த்த புருஷார்த்தத்தை அடிப்படையாக கொண்டவர். கணம் வந்து தேவகணம். வர்ணம் வந்து அவுட்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய பிற வர்ணங்கள், பிற வர்ணத்தில் சேர்ப்பது. இதனுடைய திருமூர்த்தி வந்து பிரம்மா. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண் குரங்கு, அனிமல் வந்து பெண் குரங்கு, அதாவது விலங்கினம் என்று கூறக்கூடியது பெண் குரங்கு. இந்த விலங்கினம்லாம் ஒன்றும் குழப்பிக்க தேவையில்ல, நம்ம திருமண பொருத்தத்துல பாக்குறப்ப அதை பயன்படுத்துவோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னுடைய பெயர்கள் ஜூ, ஜே, ஜோ, ஜா என்ற ஜோகா என்ற உச்சரிப்பில் வருவது போல் வைப்பது மிகவும் சிறப்பு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல சுபீட்சத்தோடு இருப்பார்கள், படித்தவர்களாக இருப்பார்கள், புத்திசாலியாகவும் விளங்குவார்கள். இசை, ஜோதிடம், கணிதம் இவைகளில் அவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதீதமான நல்ல சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு இவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் அவங்க ஜோதிடம் அங்க வருது. புத்திசாலியும் இருக்காங்க. அதாவது அந்த இன்ட்யூஷன் பவர் அதிகமா இருக்கிறது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இவர்களுக்கு கவர்ச்சி மிக்க தாராள மனம் படைத்த மனைவி அல்லது கணவன் வாழ்க்கை துணைவராக வருவார். இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் எப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை துணைவர் கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கலாம். அவர்கள் கவர்ச்சி மிக்கவராகவும் தாராள மனம் படைத்தவராகவும் இருப்பார்கள். இது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அடிப்படை பலன்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம், இதை சமஸ்கிருதத்தில் தனிஷ்டா நட்சத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ஆஃப் சிம்பொனி அப்படி என்பது, அதாவது ட்ரம்முடைய உருவத்தில் அது இருப்பது. இதனுடைய அதிபதி செவ்வாய். இது தர்ம புருஷார்த்தத்தை அடிப்படையாக கொண்டது. ராட்சச கணத்தை அடிப்படையாக கொண்டது. சேவை மனப்பான்மையுடைய வர்ணத்தில் கொண்டவர்கள். இதனுடைய திருமூர்த்தி விஷ்ணு. பெண் சிங்கம் இதனுடைய விலங்கினம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை காகி கூகே என்ற எழுத்துடன் ஆரம்பித்தல் அல்லது உச்சரிப்புடன் இருத்தல் மிகவும் சிறப்பாக அமையும். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இசையில் ஆழ்ந்த விருப்பம் உடையவர்கள். ஏன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடே பார்த்தோம்னா ட்ரம்மும் ஃப்ளூட்டும் இணைந்த மாதிரி இருக்குமா. அதனால அது வந்து இசையில் ஆழ்ந்த விருப்பம் கொண்டிருப்பவர்கள். தாராள சிந்தனை, செல்வ வளமும் நல்ல தீர உணர்வும் கொண்டவராக இவர்கள் விளங்குவார்கள். மற்றவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மதித்து மரியாதை தருவார்கள். பல பேர் மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் இவர்களை மிகவும் விரும்பி நேசிப்பார். மிகவும் தைரியமானவர்களாகவும் இருப்பார்கள். அவிட்ட நட்சத்திரம் என அதிபதி செவ்வாய். மிகவும் தைரியமானவர்களும் இருப்பார்கள். சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் இவர்கள் மீது மிகவும் அன்பு செலுத்துவார்கள்.
இது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அடிப்படை பலன். இந்த அவிட்டம் நட்சத்திரம் என்பது மகரத்திலும் கும்பத்திலும் பிரிந்து வருவது. அடுத்து சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரம் குறிப்பிட்ட மிகவும் முக்கியமான நட்சத்திரம். திருவாதிரை மாதிரி இது முக்கியமான நட்சத்திரம். சதயம் நட்சத்திரம். சதாபிஷா நட்சத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. சதாபிஷேகம்ங்கிறது இந்த 60ஆம் கல்யாணத்தை சொல்றது. அந்த மாதிரி சதாபிஷா நட்சத்திரா என்பது சதயம் நட்சத்திரத்தை குறிப்பது. இதனுடைய பொருள் 100 ஸ்டார்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு நட்சத்திரம், ஆனால் இதனை சுற்றி நூற்றுக்கணக்கான பூக்கள் இருப்பதற்கான ஒரு தோற்றமுடைய நட்சத்திரமா. அதனாலதான் இந்த சதயம்ங்கிற பேரே வந்துதான். இதனுடைய கடவுள் வர்ணன், அதாவது நீர் கடவுள், அதாவது மலை கடவுள். அதாவது அந்த சிம்பிள் கணிச்சு பார்த்தோம்னா எம்டியா இருக்கிற மாதிரி ஒரு உருவம், ஒரு வட்ட உருவம் இருக்கும். இதனுடைய அதிபதி ராகு. இது தர்ம புருஷார்த்தத்தை அடிப்படையாக கொண்டது. ராட்சச கணத்தையும் அடிப்படையாக கொண்டது. பட்சர் என்ற வர்ணத்தை உடையது. இதனுடைய விலங்கு பெண் குதிரை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பெயர்கள் கோ, சா, சி, சு என்பதை முதல் எழுத்தாகவோ அல்லது உச்சரிப்புடன் கூடிய பெயராகவோ இருப்பது மிகவும் சிறந்ததாக அமையும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தர்ம சிந்தனை உடையவராக இருப்பார்கள். செல்வ வளமும் தாராள மனமும் இவர்களுடன் பிறக்கும் பொழுதே சேர்ந்து பிறந்தது. சுயேட்சையான கருத்து உடையவர்கள். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. அந்த ஒப்பீனியன் ஷேர் பண்றாங்களோ இல்லையே, இவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதுக்கு பேர் சுயேட்சையான கருத்து உடையவர்கள். புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் நிறைந்தவராக விளங்குவார்கள். இவர்கள் பகைவர்களை ஒடுக்கி வெற்றி காண்பார்கள். ராகுவோடைய ஆதிபத்தியம் பெறுவதனாலையும் இன்னொன்னு சொன்ன அந்த நட்சத்திரத்தின் அந்தஸ்தே அதான். அதாவது எதிரிகளை ஒடுக்கி வெற்றி காண்பார்கள். இவர்களை பலரும் மதித்து மரியாதை காட்டுவார்கள். இந்த அவிட்டம் நட்சத்திரம் மாதிரியே பலரும் மதித்து. இன்னொன்னு, இந்த நட்சத்திரம் கும்பத்துல சென்ட்ரல்ல வருது, நடுவுல வர்றது கும்ப ராசியில. அதனாலேயே ஒரு சிறப்பு உண்டு. இவங்களுக்கு நல்ல அந்தஸ்து, அதிகாரம் எப்பயுமே இருக்கும். எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக சொல்லிவிடக்கூடியவர் சதய நட்சத்திரக்காரர்கள். உண்மையை பேசுபவர். ஒருவேளை பொய் பேசுபவராக இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடியதற்கான ஒரு உண்மை அவரிடம் குடிகொண்டே இருக்கும். இவர்களை கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். அதாவது கஷ்டங்களை வேண்டாம் என்று பயந்து ஓடாமல் அந்த கஷ்டங்களை விரும்பி ஏற்றுக்கொண்டு அனுபவித்து வாழ்க்கையை கடப்பார்கள். அதற்கு அந்த ஒரு கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர் ஃபார் சதய நட்சத்திரம். நாம் அடுத்து காண இருப்பது பூரட்டாதி. பூரட்டாதி என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். பூர்வ பற்றபாட நட்சத்திரா அப்படின்னு சொல்றது. அதாவது பர்னிங் பேர், அதாவது 2 உருவத்தினுடைய வெளிப்பாடு. பர்னிங் பேர், ஸ்கார்ச்சிங் அப்படின்னு சொல்றது. இது குரு பகவானுடைய நட்சத்திரம். அதாவது மீனுடைய 2 முகங்களை பார்ப்பது போல், 2 முகங்களையும் ஒன்றுக்கொன்று பார்ப்பது போல் ஒரு உருவம் இருக்கும். இது அர்த்த புருஷார்த்தத்தை அடிப்படையாக கொண்டது. மனுஷிய கணமாகவும் வருகிறது. வர்ணம் பிராமின். இதனுடைய விலங்கினம் ஆண் சிங்கம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சே, சோ, தா, டி என்ற எழுத்தை முதல் எழுத்தாகவோ அல்லது பெயரின் உச்சரிப்பாகவோ கொண்டிருப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி காண்பார்கள். அதிகமாக பேசக்கூடியவர்கள். நன்கு படித்து தேர்ச்சி பெற்றவர்கள். நண்பர்களுடன் நல்ல உறவு முறை எப்பொழுதும் வைத்திருப்பார்கள். இவர்கள் ஒன்று பேசுறோம்னா தெளிவா பேசுவாங்க. ஏனோ தானன்னு ஒரு கான்பிடென்ட் இல்லாம பேசுறது இல்லை. எல்லாத்தையும் கான்பிடென்டோட தெளிவாக பேசுபவர்கள். வாழ்க்கை துணை, இவருடைய வாழ்க்கை துணை பெரும்பாலும் ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவராக இருப்பார். பணக்காரன் என்று சொல்வதை விட செல்வம் எப்பயும் இருக்கிற மாதிரியான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவராக இருப்பார். இவர் வெகு எளிதில் எதிர்பாரால் ஈர்க்கப்படுவார். ஒருவேளை இவர் ஆணாக இருந்தால் பெண்களால் எளிதாக ஈர்க்கப்படுவார். ஒருவேளை பெண்ணாக இருந்தால் ஆண்களாக எளிதில் ஈர்க்கப்படுவார். குழந்தைகள் இவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு முழுமையாக அதிபதியாக வருகிறார். ஏனென்றால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
கும்பராசியிலும் வருவார்கள், மீன ராசியிலும் வருவார்கள். மீன ராசியில் வரும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் ஆதிபத்தியத்துடன் இல்லாமல் ராசி அதிபதியாகவும் வருவதால் மிகவும் சிறப்பானது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது இதனுடைய உருவம் வந்து 2 உருவங்கள், 2 மனித உருவங்கள் முன் பின்னாக இருப்பது போல் இருக்கும். இந்த நட்சத்திரம் அமைந்துள்ள இடம் வந்து 2 மீன்கள் தம்முடைய முகத்தை பார்த்துக் கொள்வது போல இருக்கும். இதுதான் இந்த நட்சத்திரத்தினுடைய உருவம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உருவம் அமைப்பு உடையது. புரட்டாதி போல் ஒரு உருவம் அமைப்பு உடையது. ஆனால் பாம்பின் உருவம் போல் தெரிகிறதாக, அதாவது நீரில் 2 பாம்புகள் இருந்து எப்படி பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதற்கான ஒரு உருவம் உண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த உருவமும் இதுக்கும் வந்து ஒன்றும் பெருசா வித்தியாசம் இருக்காது. இந்த ரெட் எல்லோ போட்டிருக்கும், இதுல எல்லோ மட்டும் ஒரு டாட் வச்சிருக்காங்க. அங்கதான் மின்னும். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு உத்திரட்டாதி புரட்டாதி 2மே ஒன்றுக்கொன்று ஒரே மாதிரியாக இருப்பதால் நாம் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இதனுடைய அதிபதி சனி. இது காம புருஷார்த்தத்தை அடிப்படையாக கொண்டது. மனுஷிய கணம், வாரியர், அதாவது போர் வீரர் என்ற வர்ணத்தை சார்ந்தவர்கள். பெண் மாடு இதனுடைய விலங்கினம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பெயர் டு ஜாம் ஞா தா என்ற எழுத்தை முதன்மையாக எழுத்தாக கொண்டு வைக்கலாம், அல்லது அவர்களுடைய பெயருடைய உச்சரிப்பு இதனை அடிப்படையாக கொண்டு இருப்பது மிகவும் சிறந்ததாக அமையும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார். நல்ல குணம் உள்ளவர். எதிரிகளை ஒடுக்கி வெற்றி கொள்ளும் திறன் மிக்கவராகவும் விளங்குவார். இவர்கள் தாராள சிந்தனை உடையவர்கள், செல்வ வளம் மிக்கவர்கள், அறிவாற்றலும் நிறைந்தவராகவும் இருப்பார். இவர்களுக்கு கவர்ச்சிகரமான வசீகர உடல் கட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் ஜிம்முக்கு போனோம்னு விரும்புவாங்களாம். இளைஞர்களாக இருப்பார்கள். இளைஞர்களாக உத்திரட்டாதியில இருந்து இளைஞராக இருப்பவர்கள் கண்டிப்பா ஜிம்முக்கு போயிருப்பாங்க, உடல் வாகுகளை சரி பண்ணியிருப்பார்கள். பெண்களாக இருந்தால் டயட்ல இருப்பாங்க, யோகா பண்ணுவாங்க. அதற்கான வாய்ப்புகளும் அதிகம். நாம் அடுத்து பார்க்க இருப்பது மிகவும் உறுதியான நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரம். இதனை வெல்தி ஸ்டார் என்று கூறுவர். ரேவதி நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரம், 3வது சுற்றில் உள்ள கடைசி நட்சத்திரம். அதாவது ட்ரம் பேராபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட உருவம். இந்த ரேவதி நட்சத்திரத்திலே உருவம் வந்து பொதுவாகவே இவர்கள் மீன ராசியில் வருபவர்கள். மீனத்தின் உருவத்தினை அடிப்படையாக கொண்டவர்கள். இவர்கள் மோட்ச புருஷார்த்தத்திற்கு அதிபதி. தேவகணத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். வர்ணத்தில் வேலை பார்க்கும் நபர்களின் வர்ணம் அதை சூத்திர வர்ணம் என்று கூறுவர். இதனுடைய திருமூர்த்தி வந்து சிவபகவான். விலங்கினம் பெண் யானை. இந்த நட்சத்திரத்திற்கான விலங்கினம் பெண் யானை. இந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு பிறந்தவர்கள், ஜனனம் நட்சத்திரமாக கொண்டு பிறந்தவர்கள் மீன ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார். அவருடைய அதிபதி, இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன், அந்த ராசி அதிபதி குரு. அதனால இந்த மன போராட்டம் என்றைக்குமே இவர்களுக்கு இருக்கும். ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது. ஆனால் குரு வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்ததால் இவருடைய புதன் ஆதிக்கத்திலையும் வருவாங்க, குரு ஆதிக்கத்திலையும் வருவாங்க. ஆனா 2மே மனப்போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல சுபாவம் உடையவர்கள், பணக்காரராகவும் இருப்பார்கள், தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள், அறிவாற்றல் படைத்தவர்கள், நியாயமான வழிகளில் பணம் சம்பாதிக்கவே இவர்கள் விரும்புவார்கள். தமக்கு முன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் அவர்களுடன் பணிந்து நடப்பது வந்து இவருடைய இயல்பு. இவர்கள் பணிந்து நடப்பார்கள், அவர்களுக்குரிய மரியாதையையும் கொடுப்பார்கள். இது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான இயல்பு. ஜோதிட அன்பர்களே, நாம் இதுவரை 27 நட்சத்திரங்களின் தன்மைகள் என்னென்ன, அந்த அடிப்படை பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் இதுவரை கண்ட வகுப்புகளில் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நட்சத்திரங்களின் தமிழ் பெயர்கள் என்ன என்பதை ஒரு குறுகிய நேரத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் நாம் கற்றுக்கொள்வோம். வேற ஏதேனும் சந்தேகமோ இல்லை ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல போடுங்க. இல்லைன்னா இங்கே கமெண்ட் பாக்ஸ்